மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எப்படி கொண்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னா இன்சர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சிம்பிள் ஈஸியாக வந்து ப்ளஸ் மைனஸ் கொண்டு வந்துட்டோம். செகண்ட் மெத்தட் இது வந்து அதே சிம்பிளில் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இல்லைன்னா மோர் சிம்பிள் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபாண்ட்டில் நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்செட்டில் வந்து லட்டின் மோன் சப்ளிமெண்ட் அப்படி செலக்ட் பண்ணால் அதில் ப்ளஸ் மைனஸ் வரும். அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ட் மெத்தட் வந்து ஆல்ட் ஈக்குவல் டைப் பண்ணுங்கள். ஆல்ட் ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் பிஎம் ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து பிஎம் சொல்லிட்டு ஸ்பேஸ் பார் பண்ணால் அழகாக ப்ளஸ் மைனஸ் வந்துடும். இப்போ ஃபோர்த் மெத்தட் என்னென்னா காப்பி பேஸ்ட் மெத்தட். இதில் வந்து கூகுள் போய்ட்டு ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் அப்படி சொல்லி டைப் பண்ணால் அதில் ப்ளஸ் மைனஸ் வரும். நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் மெத்தடில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மெத்தட் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படின்னா 0000 B1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு கேபிட்டல் லெட்டரில் வரணும். B1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஆல்ட் எக்ஸ் பண்ணால் வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ அந்த 5 மெத்தடில் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எப்படிலாம் வந்து இன்சர்ட் பண்ணலாம் வேர்டில் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.